Welcome to Science Biology online class. Good morning, boys. Today we talk about that topic, Mendel's law. Now, Mendel's law. The last class என்ன பார்த்தோம் அப்படினா mono hybrid class and dihybrid class பத்தி பார்த்தோம். So the mono hybrid classல he chosen the characters என்ன characters எடுத்துக்கிட்டார் அப்படினா tall and dwarf எடுத்துக்கிறாரு. அதே dihybrid classல என்ன எடுத்துக்கிறாரு round yellow ringed green அப்படிங்கற seeds எடுத்துக்கிறாரு. இப்போ based on his experiments the mono hybrid classையும் dihybrid classையும் வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா experiment when he proposed three basic laws which are now called Mendel's laws of heredity அப்படினு சொல்றாங்க. So first derivate அவராக என்ன derivate பண்றாருன்னா three lawsல first law என்ன அப்படினா law of dominance அப்படி சொல்றோம். law of dominance க்கு அவர் என்ன எடுத்துக்கிறாருன்னா based on the mono hybrid classல என்ன சொன்னாரு என்ன கேரக்டர் எடுத்துட்டார் அப்படினா the parent வந்து என்ன எடுத்துக்கிறார் அப்படினா tall and dwarf எடுத்துக்கிறார். tall and dwarf எடுத்துக்கிறாரு. இந்த tall dwarf ஓட ஜீனோடைப் என்ன அப்படினா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் ஜீனோடைப் TTTT இதுக்கு பேரு contrasting characters ன்னு சொல்றோம். So one or more sets of contrasting characters எடுத்துக்கிறாரு. contrasting means இதனுடைய அதே ஆப்போசிட் தான் tall and dwarf எடுத்துக்கிறோம். அதான் contrasting characters. when he crossed it the cross பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படினா சோ இத gamete எடுத்து cross பண்ணிப்போம். so gamete எடுக்கும்போது t into crossed small t we get என்ன கிடைக்குது அப்படினா t. so இதுல என்ன கிடைக்குது first progeny-ல என்ன கிடைக்குதுனா all plants are tall. என்ன plants are tall? இது என்ன சொல்றோம்னா F1 generation. so F1 generationல கிடைக்கிற எல்லா plants-மே என்னவாகுது tall-ஆ கிடைக்குது. why அப்படினா இது என்ன சொல்றோம்னா hybrid. ஏன் hybrid அப்படினா ஒரு different species நமக்கு கிடைச்சிருக்குது. என்னன்னா ரெண்டு gamete இருக்கு. tall express பண்ணிருக்குது, dwarf express பண்ணிருக்கு. பட் எது டாமினன்ட்டா இருக்கு அப்படினா வெளிய tall dominant-ஆ இருக்குது. recessive-ஆ என்ன இருக்குனா small t அதாவது dwarfs recessive-ஆ இருக்கு வெளிய எக்ஸ்போஸ் ஆகல. சோ எது வெளிய எக்ஸ்போஸ் ஆயிருக்கோ அத தான் நம்ம என்ன சொல்றோம் dominant அப்படிங்கறோம். எது வெளிய தெரியலையோ அத வந்து நம்ம என்ன சொல்றோம் recessive அப்படினு சொல்றோம். சோ அதனால தான் இந்த லாஸ்க்கு பேர் என்ன சொன்னா law of dominance அப்படினா எது அப்பியர் ஆயிருக்கு F1 ஜெனரேஷன்ல என்ன progeny appearance ஆயிருக்கோ டாமினேட் பண்ணி வெளிய வந்திருக்கோ அதுதான் வந்து டாமினன்ட் அப்படி சொல்றோம். அதனால தான் இந்த லாஸ்க்கு என்ன சொல்றாருன்னா law of dominance அப்படி சொல்றாரு. So second law what is that same like that அதே second law என்ன எடுத்துக்கறாருன்னா law of segregation. law of segregation. law of segregation சேம் அதே law of dominanceல first law of dominanceல என்ன சொல்லி இருக்காருன்னா அதே tall plant parent என்ன எடுத்துக்கிறாருன்னா tall இது வந்து dwarf எடுத்துக்கிறாரு. dwarf of progeny பண்ணும்போது sex chromosomes எல்லாம் இதுலயே இருக்கு. இது male plant இது female plant. so genotype எடுக்கும்போது இது capital T இது small t அப்படிங்கறோம். gamete எடுக்கும்போது என்னவா எடுக்கறோம் இதுல ஒரு gamete t எடுக்கறோம் இதுல எடுக்கறோம். when he crossed இத cross பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா அதே tall plant explant ஆகுது அப்படினு சொல்லி சொல்றோம். ஏன் இதுவும் அதுவே நடத்துறீங்க மிஸ் அப்படினா சோ இந்த mono hybrid cross வெச்சு எல்லாம் வந்து என்ன பண்றாரு அப்படினா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அப்ப இதுல என்ன F1 ஜெனரேஷன்ல எல்லாமே tall plants கிடைக்குது. this is a hybrid அப்படினா அது என்ன சொல்றோம் hybrid different alleles இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா இதுக்கு பேரு heterozygous. இதுக்கு பேரு ஒரே மாதிரி தான் homozygous. இதுல இருந்து ஒவ்வொரு gamete ரெண்டு cross between ஆய் நமக்கு கிடைக்கக்கூடிய progeny-ல ரெண்டு characters இருக்கு. ஒரு tall characters இருக்கு, ஒரு recessive characters இருக்கு. எது டாமினேட் பண்ணிருக்கோ அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. அதுதான் phenotype அப்படினு சொல்லுவாங்க. physical outlook சொல்றோம். சோ இது tall. இந்த F1 hybrid இது வந்து நம்ம hybrid அல்லது heterozygous அப்படி சொல்லுவோம். இதுல ஏன் segregation அப்படினா இந்த tall F1 ஜெனரேஷன்ல இருந்து எடுக்கும்போது gamete எடுக்கும்போது எப்படி எடுப்போம்னா T into T ன்னு எடுப்போம். சோ இது வந்து என்னன்னா இத வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படினா hybrid ன்னு சொல்ல முடியாது. சோ அப்ப என்ன சொல்லுவோம் இதுக்கு அப்படினா the pair of contrasting இதுக்கு ஒவ்வொருக்கு allele factors or allelomorphs அப்படினு சொல்லுவோம் இத. சோ இதுல இருக்கக்கூடிய pair of contrasting characters இது வந்து F1 னா hybrid or heterozygous சொல்றோம். without the pair இது வந்து என்னன்னா without mixing இது ரெண்டுமே mix பண்ணும்போது என்ன நடக்காது அப்படினா அங்க ஹைபிரிடா கிடையாது. ஏனா ஒவ்வொரு gamete செப்பரேட் segregation செப்பரேட். அப்ப இது ரெண்டும் செப்பரேட் ஆகி வேற ஒரு கான்ட்ராஸ்டிங் பேர்ஸோட கிராஸ் ஆகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா வேற ஒரு புது ஜெனரேஷன் கிடைக்கும். அதுதான் என்ன சொல்றோம் law of segregation.
இது ஒரு பியூர் கேமிட், இது ஒரு பியூர் கேமிட். அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா law of segregation or law of purity of gamete. Purity of gamete அப்படி சொல்லுவோம். Purity of gamete, law of purity of gamete அப்படிங்கிற இன்னொரு law சொல்லியிருக்கோம். So that's all. இது ரெண்டுமே நான் law of dominance, law of segregation இது ரெண்டுமே மோனோ ஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி நடத்திருக்காங்க. அடுத்து தேர்ட் லா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த அசார்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா தனியாக அசார்ட் பண்ணிக்கிறது, இண்டிபெண்டன்ட் அசார்ட் ஆகிக்கிறது அப்படின்னு. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்து என்னன்னா டைஹைபிரிட் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை ப்ரொபோஸ் பண்ணாரு. ஸோ அதனால இதில் முழுக்க சொல்லியிருக்கிறது எல்லாமே டைஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் லா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு, இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அப்போ அதுல என்னென்ன பேரண்ட் எடுத்துக்கிறாரு, அப்போ லா ஆஃப் டைஹைபிரிட் கிளாஸ்ல பேரண்ட் என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னா ரெண்டு கேரக்டர் அட் த சேம் டைம்ல, கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் கேரக்டர்ஸ் அட் த சேம் டைம்ல எடுத்துக்கிறார். சைமல்டேனியஸ்ல ஒர்க் பண்ணும்போது என்ன அதனுடைய கேரக்டர்ஸ்னா 4 காம்பினேஷன்ல கிடைச்சதா நேற்று சொன்னோம். ஸோ அவர் எடுத்துக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்னென்ன எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ரவுண்ட் எல்லோ, அடுத்தது ரவுண்ட் ரிங்கிள்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரவுண்டு கிரீன், அது ரிங்கிள்டு கிரீன், ரிங்கிள்டு கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். செக்ஸ் குரோமோசோம் தான் பேரண்ட். இதை ஜீனோடைப் பார்க்கும்போது எப்படி எடுக்கும் அப்படின்னா ஜீனோடைப்ல இதில் ஒரு கேரக்டர் ஆர், ஒரு ஒய், ஒரு ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் எடுத்துக்கிறோம். இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கேமிட்டை எடுத்துக்கிறோம். கேமிட் அப்படின்னும் போது இது ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறோம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இன்டூ ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இது F1 ஜெனரேஷன் கிராஸ் செல்ஃபிங் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கிடைக்கும். இதில் ரவுண்ட் எல்லோ சீடு கிடைக்குது. என்ன கிடைக்குது? ரவுண்ட் எல்லோ சீடு. இது லாஸ்ட் கிளாஸ்ல டைஹைபிரிட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அப்போ இதுல வந்து F1 ஜெனரேஷன் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அசார்ட் ஆயிருக்கு. அசார்ட் அப்படின்னா இந்த கான்ட்ராஸ்டிங் பேர்ஸ் வந்து எது கூட விரும்பி இண்டிபெண்டன்ட் யார் கூட சேரணும் அப்படிங்கிறது அதுவா விரும்பி அசார்ட் ஆகிருக்குது. இது ஃபிக்ஸட் கிடையாது, இது யார் வேட வேணாலும் சேருது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஸ்மால் ஆர் வந்துருக்கு, கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் வந்துருக்கு, இப்படியும் சிலது வரும். ஸோ அப்போ இது வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஒவ்வொரு சைமல்டேனியஸ்லாம் நடக்கும் போது ஒவ்வொரு ஜீனும் ஒரு பேர் அசார்ட் பண்ணி ஒரு புது ஜெனரேஷனுக்குள்ள வருது. ஒவ்வொரு காம்பினேட் ஆஃப் அதர் பேரோட ஜாயிண்ட் ஆகுது. இதுதான் என்னன்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னா. எங்க அதில் ஒரு சந்தேகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த F1 ஜெனரேஷனை திருப்பி செல்ஃபிங் பண்ணனா எப்படி மாறும் நேற்றே சொன்னோம். இதில் வந்து என்னாகும் ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் சொன்னோம். இது கூட கேபிட்டல் ஒய்யும் அசார்ட் ஆகலாம், அதே மாதிரி ஸ்மால் ஒய்யும் அசார்ட் ஆகலாம். அதே மாதிரி இந்த ரிசசிவ் கேரக்டரோட டாமினேட்டும் ரிசஸ் ஆகும், இதோட ரிசசிவ் கேரக்டரும் ரிசல்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா அசார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 பேர்ஸ் ஆஃப் சைமல்டேனியஸாக நடக்கும் போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேர் ஆஃப் ஜீனும் அசார்ட் ஆகி அதுக்கு விரும்புகிற கூட எந்த பேரோட வேணாலும் அது ஜாயின் பண்ணிக்கும். அப்போ ஒரு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ரீகாம்பினேட்டு ஜீன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்ன சொல்றோம் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். That's all boys. This is the Mendel's law. 3 laws பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். ஸ்ட்ரக்சர் குரோமோசோம்ஸ், ஜீன் அண்ட் டிஎன்ஏ பற்றி சொல்லிடுறேன் கொஞ்சம் இன்ட்ரோ. நெக்ஸ்ட் வந்து எலாபரேட்டாக வந்து அடுத்த கிளாஸில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பற்றி எடுக்கிறேன். இப்போ குரோமோசோம்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா குரோமோசோம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு ஹியூமன் பாடிஸில் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஈச் செல்ஸ் ஹாவ் அ குரோமோசோம்ஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு த்ரெட் லைக்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் செல்ஸில் இருக்கும், மேலே செல் சாப்ட் இருக்கும், அதுக்குள்ளே உள்ள நியூக்ளியஸ் இருக்கும், மேலே நியூக்ளியோலஸ் இருக்கும், அதுக்குள்ளே சைட்டோபிளாசம், அதுக்குள்ளே ஒவ்வொன்று குரோமாட்டின் ரெட்டிகுலம்னு படிச்சிருக்கோம். அந்த குரோமாட்டின் ரெட்டிகுலத்துக்குள்ளே ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸை காயின் பண்ண ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா வால்டேயர். அவர் எந்த இயர் அப்படின்னா 1888ல கண்டுபிடிச்சார். இப்போ இந்த குரோமோசோம்ஸ்குள்ள குரோமாட்டின் த்ரெட் லைக்ல ஜீன்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஜீன்னு இருக்கும். ஒரு பீட் லைக்குள்ள உள்ள ஜீன் இருக்கும். அந்த ஜீன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள்
ஃபார் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர் தான் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிஎன்ஏ எங்கே இருக்குது மிஸ் அப்படின்னா அந்த டிஎன்ஏ வந்து என்னென்னா அந்த குரோமோசோம்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் அ டிஎன்ஏ, இந்த கம்போஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஜெனட்டிக் மெட்டீரியலை ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு மாற்றுதல். அப்போ அந்த டிஎன்ஏ கண்டெயின் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜீன் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we will see about the structure of chromosomes boys. That's all. Thank you.